என்ன? குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி. அதாவது தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறைக்கு தான் குடியாட்சி என பொருள்படும். சுதந்திரம் அடைதல் எப்படி? ஆங்கிலேயர்களின் அடங்குமுறையை கண்டு வெகுண்ட மக்கள் பலர் போராட்டங்கள், புரட்சிகள் என தொடங்கி பிரிட்டிஷ்காரர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்ற எண்ணினர். அதன் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரர்களை நம் இந்தியர்கள் வெளியேற்றினர். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமது இந்தியா புதிய பாரதம் என உதயமானது. குடியரசு என்பதன் பொருள் என்ன? குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி ஆகும். குடியரசு தினம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன? 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் லாகூரில் கூடிய அகில இந்தியா காங்கிரஸ் மாநாட்டில் அனைத்து தலைவர்களாலும் பூரண சுயராஜ்யம் என்பதே நமது நாட்டின் உடனடியான லட்சியம் ஆகும். அதன் அடிப்படையில் 1930ஆம் ஆண்டில் இருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் தேதியை நம் நாட்டில் குடியரசு தினமாக கொண்டாடி வருகின்றோம். குடியரசு தின கொண்டாட்டம் நமது இந்தியாவின் விடுதலையின் பிறகு ஒவ்வொரு வருடமும் மறவாமல் நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி வருகின்றோம். அனைவருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி.